Hello viewers, welcome to Smart English class. இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா Pgtrb நமக்கு இங்கிலீஷில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் ஸ்பெஷலாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் 1ல் நமக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க 2001ல் அதுதான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வச்சது. ஸோ அதில் நமக்கு என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின் அனலைசிஸ் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா இதை நம்ம ஒரு தடவை ரிவைஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க, இதுக்கு முன்னாடி இப்படி தான் கேட்டிருக்காங்க, அப்போ இந்த மாதிரி தான் வரும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி எந்தெந்த டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணியிருக்காங்க, நம்ம என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வியூவர்ஸ். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டினை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா சம் ஆர் born great, some achieve greatness and some have greatness thrust upon them. ஓகே, ஸோ ஆக்சுவலாக இது வந்து 5th யூனிட்டில் உள்ளது. ஆனால் ஷேக்ஸ்பியரும் இந்த பீரியடு சேர்ந்ததுனால இந்த கொஸ்டின் தவறுதலாக உள்ள இதாகிடுச்சு. ஓகேவா? ஸோ இதோட கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா 12th நைட்டு தான். ஓகேவா? ஸோ இதில் உள்ள எல்லா ஒர்க்குமே வந்து ஷேக்ஸ்பியரோடது தான். 12th நைட்டோட தீம் என்ன அப்படின்னா லவ் அப்படிங்கிறது தான் அதோட தீம். ஓகே, செகண்ட் கொஸ்டின், which of the following is the work of Chaucer? ஸோ ஒரு 4 ஒர்க் கொடுத்துட்டு இதில் எது சாசரோட ஒர்க்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபமிலா, கிளாரிசா ஹார்லோ, ப்ரொலாக் டு த கேண்டர்பரி டேல்ஸ், சர் சார்ல்ஸ் கிராண்டிசன். ஸோ இதில் எது அவரோடது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ப்ரொலாக் டு த கேண்டர்பரி டேல்ஸு. மற்ற எதுவுமே வந்து அவரோட ஒர்க்கு கிடையாது. ஆக்சுவலாக மற்ற 3 ஒர்க்கு யாரோடது அப்படின்னா சார்ல்ஸ் ரிச்சர்ட்சன் அப்படிங்கிற ஒரு ரைட்டரோடது. இது மட்டும்தான் அவரோட ஒர்க்கு. ஓகேவா? Next one, who wrote the Spanish tragedy? ஸோ நம்ம இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் ஒரு 2001, 3 அதுக்கடுத்து உள்ள ஒரு 2 வருஷம் கொஷினெல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கொஷின்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப டைரக்ட் கொஷின்ஸாக இருக்கும். இந்த ஒர்க்கை யார் எழுதுனது, அவங்க எந்த ஒர்க் எழுதுனாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டைரக்ட் கொஷின்ஸாக இருக்கும். ஆனால் இது மாதிரி கொஷின்ஸ் இனி வர எக்ஸாம்ஸில் நம்மளால் எதிர்பார்க்க முடியாது. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் நம்ம சிலபஸை படித்தாலே ஒரு 10 மார்க் ஈஸியாக எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஸ்பானிஷ் ட்ராஜடி எழுதுனது யார் அப்படின்னா தாமஸ் கிட். ஓகேவா? ஸோ மற்ற 3 பேரும் கிடையாது, மார்லோ, ஜான் லிலி, ஜார்ஜ் பிலி, இவங்கெல்லாம் வந்து கிடையாது. தாமஸ் கிட் தான் இந்த ஸ்பானிஷ் ட்ராஜடியை எழுதுனது. அண்ட் தி நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் மார்லோஸ் ஃபஸ்ட்டு ப்ளே வாஸ். ஓகே, மார்லோவோட ஃபஸ்ட்டு ப்ளே எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இதில் கொடுத்துருக்குற 4 ஆப்ஷனுமே அவரோட ஒர்க்கு தான். ஓகே, ஸோ அதில் எது அவர் ஃபஸ்ட்டு எழுதினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் டாக்டர் ஃபாஸ்டர்ஸ், எட்வர்ட் த செகண்ட், சாம்பர்லைன், த ஜூ ஆஃப் மல்டா. ஓகே, இதில் அவர் ஃபஸ்ட்டு எழுதுனது டம்பர்லைன் மட்டும்தான். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஒர்க்கு. செகண்ட் எழுதுனது டாக்டர் ஃபாஸ்டர்ஸ், தேர்டு த ஜூ ஆஃப் மல்டா, அண்ட் தி லாஸ்ட்டு அண்ட் ஃபோர்த்து எட்வர்ட் த செகண்ட். ஓகே, ஸோ த ஃபஸ்ட் ஒன் இஸ் டம்பர்லைன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். And the next one, who was the first poet laureate in England? ஓகே, இங்கிலாண்டோட போயட் லாரேட் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் எல்லாருக்கும் ஒரு நிறையா டவுட் இருக்கும், பென் ஜான்சனா ட்ரைடனா அப்படிங்கிறது. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு போயட் லாரேட் அப்படிங்கிறது யார் அப்படின்னா பென் ஜான்சன் தான். அதுக்கப்புறம் தான் ட்ரைடனை வந்து போயட் லாரேட்டாக போட்டிருக்காங்க. ஆனால் பென் ஜான்சனை போட்டது வந்து என்னது ஒரு அஃபிஷியலாக இருக்காது. ஓகேவா? ஸோ யாருக்கும் அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்காது, ஒரு அஃபிஷியலாக இருக்காது. 1616 வரைக்கும் பென் ஜான்சன் தான் வந்து போயட் லாரேட்டாக இருந்திருப்பார். அதுக்கப்புறம் ட்ரைடன் தான் வந்து 1668 அஃபிஷியலாக கிங் ஜேம்ஸ் வந்து அவரை வந்து போயட் லாரேட்டாக போட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு போயட் லாரேட் அப்படின்னா பென் ஜான்சன் மட்டும்தான். அதுக்கப்புறம் தான் ட்ரைடன் வருவார். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஹூ இஸ் நோன் அஸ் த பிரின்ஸ் ஆஃப் எஸ்ஸேயிஸ்ட்? ஓகே, ஸோ நம்ம எப்போவுமே கொஸ்டின் ரீட் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கவனமாக ரீட் பண்ணணும். டக்குன்னு பார்த்தோன்னே எஸ்ஏஸ் தானே, அப்போ எஸ்ஏனால நம்ம வந்து பேக்கன் தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம டக்குன்னு கண்ணை மூடிட்டு போட்டுறக்கூடாது. அவசரப்பட்டு போட்டோன்னா மறுபடியும் ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா பிரின்ஸ் ஆஃப் எஸ்ஏயிஸ்ட்னு கேட்டிருக்காங்க. ஃபாதர் ஆஃப் எஸ்ஏயிஸ்ட்டு கேட்கல, பிரின்ஸு. ஓகே, அப்போ பிரின்ஸ் அப்படின்னா சார்ல்ஸ் லாம்ப் தான். ஓகே, ஃபாதர் ஆஃப் எஸ்ஏயிஸ்ட் தான் யார் நமக்கு தெரியும், பேக்கன். பிரின்ஸ் ஆஃப் எஸ்ஏயிஸ்ட் வந்து சார்ல்ஸ் லாம்ப். ஓகேவா? ஸோ கொஷின் நம்ம எந்த அளவுக்கு ரீட் பண்ணுறோமோ அதில் நமக்கு ஒரு 5 மார்க் நமக்கு என்னது கரெக்டாக ஆன்சர் எழுதுறதுக்கு நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். நம்ம அவசரப்பட்டு நமக்கு இதுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம அவசரமாக போனோம் அப்படின்னா அதில் நமக்கு தப்பு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் தி லாஸ்ட் கொஸ்டின் இஸ் men fear death as children fear to go in dark.
ஓகேவா? ஸோ இந்த வேர்ட்ஸு யார் யூஸ் பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, மென் ஃபியர் டெத் ஆஸ் சில்ட்ரன். அதாவது சின்ன பிள்ளைங்க இருட்டில் போகிறதுக்கு எந்த அளவுக்கு பயப்படுவாங்களோ அது மாதிரி ஹியூமன் பீயிங்ஸ் மென் வந்து டெத்தை பார்த்து பயப்படுறாங்க. இந்த வேர்ட்ஸை யார் யூஸ் பண்ணது அப்படின்னா பேக்கன் அவரோட எஸ்ஸேல யூஸ் பண்ணியிருப்பார். அந்த எஸ்ஸே என்ன அப்படின்னா, இது வந்து நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணாத எஸ்ஸே தான். ஆஃப் டெத் அப்படிங்கிறோட பிகினிங் லைனே இது தான், ஃபர்ஸ்ட் லைனே இது தான், அந்த எஸ்ஏல உள்ள ஃபர்ஸ்ட் லைனு. ஓகேவா? ஸோ இது வந்து எஸ்ஏ லைன் தான் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸியாக நம்ம பேக்கன் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல் டு யூ. ஸோ இதை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான இன்னும் சில நெக்ஸ்ட் இயர் கொஷின்ஸில் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ வியூவர்ஸ்.